வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இந்த விதண்டாவாதம் பண்ணுறதுன்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? விதண்டாவாதம் பண்ணுறதுன்னா அவங்க செய்கிற வாதத்தில் நியாயம் இல்லை, லாஜிக் இல்லை, எந்த விதமான ஆதாரமும் இல்லைன்னு தெரிஞ்சாலும் உறுதியாக வாதம் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம விதண்டாவாதம்னு சொல்லுவோம். அது மாதிரி ஆளுகளை நம்ம திருத்த முடியாது, ஏன்னா அவங்க அதில் உறுதியாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை அவங்க போக்கிலேயே போய் தான் அவங்கள திருத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லுகிற ஒரு நீதியாக இருக்குது. அதுக்கு முல்லா கதையில் ஒரு அருமையான இந்த மாதிரியான விதண்டாவாதம் பண்ணுறவங்கள பற்றி அவங்கள எப்படி டீல் பண்ணணுங்கிறத பற்றி ஒரு கதை இருக்குது. அதை இன்றைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். முல்லான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தெரியும் உங்களுக்கு, முல்லா ஸ்டோரிஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அவர் வீட்டு பக்கத்தில் உட்காந்தார். அவர் இந்த மாதிரி விதண்டாவாதம் பண்ணுறவர். எப்போனாலும் அவர் சொல்கிறது தான் ரைட்டு அப்படின்னு கத்திட்டுப்பார். இந்த முல்லா பார்த்தார், எப்படியாவது இவர் ஒரு நாள் திருத்தணுன்ட்டு ஒரு நாள் இல்லை, இவர் இந்த மாதிரி ஏதோ விதண்டாவாதமாக சத்தமாக கத்திட்டு இருக்கும்போது, ஐயோ கிணத்துல நிலா விழுந்துருச்சுன்னாராம். உடனே அந்த விதண்டாவாதம் பண்ணுறவர் வந்து, எங்கெங்கே நிலா விழுது, மேலே இருக்கிற நிலா கீழே அதனுடைய நிழல் தேருது. இல்லை கிணத்துல விழுந்துருச்சுன்னு. நான் சொல்கிறத கேளுங்க, மேலே நான் ஏன் மேலே பார்க்கணும், நிலா தான் கீழே விழுந்துருச்சேன்றார் முல்லா. சொல்லிட்டு பலான்னு ஒரு அரைஞ்சு நீங்கள் ஒரு பக்கெட் எடுத்துருவாங்க, நிலாவை மேலே தூக்கலான்னு. இந்த பக்கத்து வீட்டுக்கார அடி தாங்காமல் போய் பக்கெட் எடுத்து கொடுத்துட்டார். என்னடா இந்த ஆள் மேலே நல்லா ஆகுது, அதனுடைய நிழல் தேருது, நல்லா கிணத்துல ஒஞ்சுன்னு சொல்கிறானேன்னு சொல்லிட்டு பக்கெட்டை கொடுத்து, வாங்க 2 பேரும் நிலாவை எடுக்கலான்னு பக்கெட்டை கொடுத்து 2 பேரும் இழுக்கிறார். இந்த இழுக்கும்போது இந்த பக்கெட் அங்கே கிணத்துல எங்கேயோ ஒரு கல்லில் மாட்டிட்டு மேலே வரல. உடனே பார்த்தீங்களா, சும்மா சொன்னீங்க, இல்லை நிலம் ரொம்ப வெயிட் ஆச்சு. முல்லா சொன்னாராம், நிலம் ரொம்ப வெயிட் ஆச்சு, இன்னும் வேகமாக இழுங்கன்னு இழுத்து தப்புன்னு 2 பேரும் கீழே வந்து மல்லாக்க விழுந்தோன்னா மேலே நிலா தெரிஞ்சிச்சு. இன்னும் முல்லா இப்போவும் சொன்னார், பார்த்தீங்களா நம்ம கிணத்துலேருந்து எடுத்த நிலம் மேலே போயிடுச்சு. உடனே ஒரு சொன்னாரா, என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, உள்ளே கிணத்துல போய் பாருங்கள், உள்ளே நல்லா இருக்கும். நான் தான் மேலே போயிடுச்சேன், நான் ஏன் கிணத்தை பார்க்கணுன்னாராம் முல்லா. உடனே ஒரு சொன்னால், நீங்கள் பண்ணுறது ரொம்ப முட்டாள்தாருங்க, எப்படிங்க நல்லா விழும்? அப்போ முல்லா சொன்னார், நீங்களும் அந்த மாதிரி தானே பண்ணுறீங்க, சில நேரத்தில் தேவையில்லாத விஷயத்துக்கு பிடிவாதமாக பண்ணுறீங்களே, எனக்கு நிலா கிணத்துல விழாதுன்னு எனக்கு தெரியும், உங்களை புரிய வைக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னாருன்னு ஒரு கதை இருக்குது. அப்போது இந்த மாதிரி விதண்டாவாதம் பண்ணுறவங்ககிட்ட போய் நம்ம அறிவுபூர்வமாலாம் ஆர்கியூ பண்ணவே கூடாது. அவங்க ஸ்டைல்லையே போய் தான் அவங்கள திருத்தணும். ஏன்னா விதண்டாவாதம் செய்வது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை இன்னொரு விதண்டாவாதத்தில் மூலம்தான் அவர்களுக்கு புரிய வைக்க முடியும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.